அரசியல் கருத்து கோட்பாட்டில் நம்ம எதிர்கதரா நின்னாலும் மனித பண்புல தம்பி உதயம் சரி, ஐயா ஸ்டாலின் அவர்களும் சரி, மாண்புமிக்கவர்கள். ஒரு அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு திமுக காரங்க வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலின் கொடுத்தும் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தும் பேசின வீடியோ நான் வந்து முன்னாடி போட்டிருப்பேன், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் சீமான் அவர்கள் வந்து சொல்கிறாரு, அரசியல் கருத்து கோட்பாடு அதெல்லாம் வேறு வேறு இருந்தால் கூட மனித பண்பில் உதயநிதி ஸ்டாலினும் வந்து ஒரு மாண்பு மிக்கவர்கள். நம்மளுக்கு ஏதாவது துயரம் அப்படின்னா உடனே ஃபோன் போட்டு அழைச்சி இந்த மாதிரி விசாரிப்பாங்க. நம்ம துயரம் நமக்கு இருக்குது, ஒரு வழி இருக்குன்னா அதை அழைச்சி அன்பா பேசி பகிர்ந்து கொள்ளும் குடும்பத்தில் பங்கெடுத்துவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் யாருமே கிடையாது. சீமான் நான் சொல்கிறார்ல, உடனே அந்த வீடியோ எடுத்து போட்டு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஈட்டி போட்டிருக்கான் பாருங்கள், மனித மாண்பில் இருவரும் மாண்பு மிக்கவர்கள். யார்? உதயநிதி ஸ்டாலினும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த லோகேஷ் வந்து ஏத்துன்ற சீமானு கூட வந்து ஒரு மரியாதை இருக்குது. நான் சீமானும் ஸ்டாலின் வந்து சமீபத்தில் சந்தித்தது தானே இப்போ வந்து பேசுபொருளாக போயிட்டுருக்குது. சில பேர் சீமானை துரோகிங்கிறாங்க, சில பேர் வந்து அப்படிலாம் கிடையாது, சீமானை வந்து எதிர்ச்சியான சந்திப்பு நம்மள மாதிரி ஆட்கள் சொல்லிருக்கோம். துரோகிகள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் போட்டார், எதிரி சீமானை கூட மரியாதை வந்து ஸ்டாலின் கொடுப்பார் அப்படின்னு. அடுத்து இந்த அப்படிங்கிறத துன்ப போடும்போது தோல் கொடுத்து நிற்க நம்பர் அவன் தாண்டா அப்படின்ட்டு. அதில் முக்கியமாக இந்த ஒரு பதிவு இருக்குல்ல, அமீன் வாத்தி இவருடைய பதிவு தான் நம்மள வந்து இந்த வீடியோ போடவே வச்சுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன சொல்கிறாப்புனா, இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சீமானை திமுக வந்து ஆதரித்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவரை ஜெயிக்க வச்சு அவரை வந்து நம்ம சட்டமன்றத்தில் அனுப்பிச்சிட்டா போதும், அவர் வந்து பார்த்துக்காப்புல. ஏன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ தூரம் துரோகம் நடந்திருக்கு, நம்பிக்கை துரோகம் நடந்திருக்குது. சந்தர்ப்பவாத அரசியலுக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சீமானை ஸ்டாலின் ஆதரித்து அவரை வந்து திமுக சார்பாக சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்பணும்னு சொல்லி இவங்க எல்லாம் போட்டிருக்காங்க இந்த பதிவு. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சுன்னா, சீமான் அவர்களுக்கு திமுக முழுக்க ஃபயர் விடுறாங்க. சீமானோட இந்த பேச்சு, ஸ்டாலின் உதயநிதி மாண்பு மிக்கவர்கள் அப்படிங்கிற இந்த பேச்சு, இவனுங்க அதை தொடர்ந்து வந்து விடக்கூடிய அந்த ஃபயர், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏகலையன் வந்து சமீபத்தில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார். இப்போது தமிழ் தேசியத்தை வந்து திமுகவாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், இவங்களாம் எதிர்த்து நின்று வந்து அரசியல் பண்ண முடியாது. இப்போ சீமானை வந்து இவங்க 1-1 எதிர்த்தாங்க அப்படின்னா அதில் வந்து வீழ்ந்து போயிடுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தோளில் கை போட்டு நண்பனாக மாற்றி அழிக்க பார்ப்பாங்க. அதே வேலையை தான் இப்போது திமுகவாரங்க ஸ்டாலின் வந்து பண்ணுறாங்க. இப்போ அவனுங்க வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி 8-4% வந்தால் நம்மளுக்கு ஒரு தோல்வினா, அவங்களுக்கு அதை விட டபுள் மடங்கு வந்து தோல்வி. அவங்க கூட இருந்த ஜெயிச்ச விசிகா போயிடுச்சு, கம்யூனிஸ்ட்டு போயிடுச்சு, அப்புறம் வந்து இந்த காங்கிரஸ் ஐயூஎம்எல்லாம் போகாதுன்னு நினச்சாங்க, போயிடுச்சு. அப்போ அவங்க கட்சியே நிர்மூலமாகிடுச்சு. அவங்களே வந்து நிர்கதியாக இருக்காங்க. அப்போ நிர்கதியாக இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ சந்தர்ப்பம் பார்த்து சீமானும் அந்த தோல்வியில் இருக்கார். அப்போ சீமானை வந்து மனிதன் பண்பா அப்படி இப்படிங்க. அப்போ சீமானை பொது தொகுதியில் அதான் அந்த அம்பாசமுத்திரம் அந்த திட்டம்லாம் அதான் அம்பாசமுத்திரம் தீமானை வந்து நிற்க வச்சு நம்ம வந்து ஆதரவு கொடுத்து அவர் வந்து ஜெயிக்க வைக்கலாம், அவர் போய் விஜய் வந்து பார்த்துக்குவாங்களா அப்படின்னு இப்படி வர்றானுங்க. அவனுக்கு கூட்டணி பூரா அழிஞ்சு போச்சுல, அதனால திருப்பி சீமான் தோல் மேலே கையை போட்டு இது அவங்க ஆதாயத்துக்கு தான், நேராக எதிர்க்க முடியாது. இத்தனை இதாக பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை வந்து 5 வருஷமாக நேராக ஸ்டாலின் வந்து சீமான் பேரே சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் எதிர்த்து அரசியல் பண்ணாத ஸ்டாலின் வந்து தோளில் கை போட்டு நண்பன் அரசியல் பண்ணுறாருன்னா இது கண்டிப்பாக சீமான் அவர்களை தோளில் கையை போட்டு அழிக்கக்கூடிய ஒரு முயற்சி தான். அப்போ ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் இந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்களுக்கு நம்ம வந்து எச்சரிக்கையாக கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் ஒருபோதும் திமுகவுடைய இந்த அளவுக்கு இணக்கமாக ஸ்டாலினோட போகிறத பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து துரோகி அப்படின்னு சொல்லி உங்களை சொல்கிறாங்க, பாரிசான் கும்பலாம் துரோகின்னு சொல்கிறாங்க. நாங்கள் உங்களை வந்து துரோகின்னு சொல்லலை, சரி ஒரு பார்க்குறீங்க அவ்வளோ அப்படிங்கிறோம், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான பேச்சுக்கள், ஸ்டாலின் உதயநிதி மனித மாண்பு உள்ளவர்கள் துன்பப்பட போது இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அவங்க பதிலுக்கு இப்படி சொல்லலாம் பார்க்கும்போது இப்போலாம் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் தோல் மேலே அவன் கையை போட்டு வீழ்த்திடுவான். நீங்கள் திமுகவோட சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்காரன் இந்த 20 லட்சம் ஓட்டு போட்டால் பாருங்கள், அவனும் உங்கள் பின்னாடி இருக்க மாட்டான். எல்லாருமே கட்சியை வந்து காலி. அப்புறம் திமுகவோட போய் நின்றுக்கிட்டு நீங்கள் அந்த அரசியல் அது எப்படின்னு தெரில. நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லிடுறோம், சீமானவர்கள் வந்து திமுகவை எதிர்க்க வரையும் தான் நாம் தமிழர் கட்சி இவங்க சொல்கிற மாதிரி ஆதரிச்சு தான் போயிட்டா அது தோளில் கை போட்டு தமிழ் தேசியத்தை வீழ்த்த தான் அவன் பார்ப்பான். நம்ம சுதாரிச்சு இருந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம அண்ணன் சொல்லிங்க. ஏன்னா அவங்க முழுக்க ஃபயர் விட்றாங்கல்ல, அதுக்கு நம்மளுடைய பதிவு. அடுத்து இந்த முக ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் வந்து என்னைய காணும்னு சொல்லி விஜய் கேட்டாராமே. நான் வந்து இருக்கேன், எங்கே இருக்கேன் அப்படின்னா சட்டமன்றத்தில் நான் இருக்கேன், தேடாதீங்க, நான் வந்து மக்கள் மன்றத்தில் இருக்கேன். எங்கே காணும், உங்கள் அப்பாவை காணும் இதை சொல்லியிருக்கிறார். அப்பா அங்கே தேடாதீங்க, மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கிறான் ஏன் அப்படின்னு சொல்லி பதில் கொடுக்குறாரா. அதாவது நீ தேர்ற இடத்துல இல்லை, நான் வந்து மக்கள் தேர்ற இடத்துல இருக்கேன். சட்டமன்றத்தில் நான் இருந்தேனோ இல்லாவிட்டாலும் மக்கள் மனசில் நான் இருக்கேன். அரசியலுக்கு வந்து 60 வருஷம் ஆயிடுச்சு, நான் ஆட்சியில் இருந்தால் இல்லாட்டினாலும் நான் வந்து மக்கள் மனசில் இருக்கேன். இதான் பதில். அதாவது ஸ்டாலின் அப்படிங்கிற 60 வருஷம் அரசியல் இருக்கார். அவரை வந்து சொந்த தொகுதி குளத்துலேயே தோத்துட்டார். எப்படி ஏன் தோத்தார் அப்படின்னா, அது தோத்தது காரணம் யாருன்னா அந்த சபரீசன் அப்படிங்கிற சபரீசன் தான், வேறு யாரும் இல்லை. அது கூட சமீபத்தில் வந்து சாட்டை துரைமுருகன் அண்ணன் வந்து சொல்லியிருப்பார். சபரீசன் தான் ஆதவ அர்ஜுனாவுடைய ஒரு டீல் போடுறாரு. சாட்டை துரைமுருகன் சொன்னதான் நான் சொல்கிறேன், நான் புதுசாக சொல்ல.
டீலை போட்டுக்கிட்டு வேலையே செய்யலை. கடைசியில் அந்த 3 மாதம் இருக்கிற தேர்தலில் அந்த தேதி அந்த இதில் அதில் 3 மாதம் வேலையை செய்யலை. கடைசி 1 மாதம் சுத்தமாக வேலையை செய்யலை. ஸ்டாலின் தோக்கணும்னு சொல்லியே எந்த வேலையும் செய்யாமல் இருந்தார் சபரீசன். அப்போ உங்கள் தோல்வி காரணம் யார்? இந்த சபரீசன் ஆதவோட சேர்ந்துக்கிட்டு. ஏன்னா ஆதவ ஒரிஜினா உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் வந்து ஒரு டீமு. சபரீசன் அப்போது இந்த சபரீசனும் உதயநிதி ஸ்டாலினும் ஆதவ ஒரிஜினாவோட சேர்ந்து என்ன போடுறாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து வரணும் அடுத்து. இப்போ திருப்பி ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார். அப்போ நம்மளுக்கான அரசியல் வந்து எப்போ பண்ணுறது? அப்போது சபரீசனும் உதயநிதி ஸ்டாலின் பிளான் போட்டு ஸ்டாலினுக்கு வந்து வேலை செய்யாமல் ஸ்டாலினை வந்து குளத்தூர் தொகுதியிலே தோக்கடிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகாததுக்கு காரணம், மக்கள் மன்றத்தில் இருக்கேன் அப்படி இப்படின்னு வீரவாசனம் பேசினாலும் சட்டமன்றத்துக்குள்ளே போகாததுக்கு காரணம் யாருன்னா, உங்களுடைய சொந்த மருமகன் சபரீசனும் உங்கள் சொந்த மகனான உதயநிதி ஸ்டாலின் தான். அவங்க தான் பிளான் போட்டு இங்கே சொல்கிறாங்கல்ல, எங்கள் அப்பாவை காணோம்னு சொல்லி விஜய் சொன்னோடனே அங்கே செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அந்த இதெல்லாம் வந்து என்ன, அது எதிகை மோனை தான். மற்றபடி அப்பா மேலே ஒன்றும் இல்லை. அப்பா வந்து இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர் அவர் வந்து வர வேணாம், நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லி தான் உதயநிதி ஸ்டாலின் திட்டம் போட்டு சபரீசன் அதுக்கு தகுந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காம எல்லாத்தையும் ஆப் பண்ணி போட்டது. இன்னும் சொல்லப்போனால் சத்ரு சம்ஹார யாகம்னு ஒரு யாகம் வந்து நடத்தியிருப்பாங்க. அந்த யாகம் நடத்தினதே ஸ்டாலின் அவர்கள் தோக்கணும், அந்த இடத்துல ஆச்சு, அந்த இடத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் வரணும், அந்த இடத்துல தான் வரணும்னு சொல்லி தான் மாப்பிள்ளை சார் வந்து பண்ணார் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு தகவல் இருக்குது. அப்போ ஸ்டாலின் வந்து இதுக்கு மேலே மக்கள் மன்றத்திலே என்ன பண்ணணும், மக்கள்கிட்ட 60 வருஷமான அரசியல் இருந்தேன், நான் போட்ட கையெழுத்து தான் என்னை திருநீங்களே, நான் போட்ட கையெழுத்து தான் நான் முதல்வர் திட்டம், நான் போட்ட கையெழுத்து தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி வந்து திமுக தலைவராக மட்டும்தான் இதுக்கு மேலே இருப்பீங்க. நீங்கள் தோற்றதுக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டலாம் இருக்க வேணாம். உங்களுடைய சொந்த மருமகனும் மகனும் தான் சேர்ந்துருக்காங்க. அந்த வகையில் வந்து உங்களை விஜய் கேட்டதில் தப்பே இல்லை. எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினை வந்து, அதாவது உதயநிதி ஸ்டாலினை டாக்டிஸ் பண்ணுறாரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து ரேகிங் பண்ணிருக்காப்புல, பேசுங்க பேசுங்க பேசுங்க, தற்கொலை ஆட்சி தமிழ்நாடே சாட்சின்னு. இவங்க நம்ம பேசுகிறோம், யூடியூப்பில் பேசுகிறோம், அது வேறு. அந்த இதுக்கு ஒரு மாண்பு இருக்குல்ல. அது இல்லாமல் இவங்க பேசினா எங்கே அவங்க அப்பாவை காணா, பெரியவர் தேர்னாரே அப்படின்னு சொல்லி செஞ்சது வந்து நக்கல் ரைட்டு எனக்கு பேசுன்னு செஞ்சது வந்து சரிதான். ஸ்டாலின் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறது காரணமும் இந்த கும்பல் தான் அப்படின்ட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது ஸ்டாலினுக்கு தான் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி மக்களை, இது கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.